வணக்கம் நண்பர்களே. வெண்டைக்காய் குழம்பு வித்தியாசமான சுவையில் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல நல்லா பெரிய சைஸில் இருக்கிற 10 வெண்டைக்காயை எடுத்து அதை தண்ணியில் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு மறுபடியும் வெறுந்தண்ணியில் இன்னொரு தடவை கழுவிட்டு அந்த வெண்டைக்காயை ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த தட்டத்தில் கீழே நிற்கிற அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு வைக்கணும். அப்போ தான் அந்த வெண்டைக்காயிலிருந்து ஈரமெல்லாம் சீக்கிரமாக காஞ்சிரும். அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் 15 சின்ன வெங்காயம் எடுத்து அதில் இருக்கிற தோலை உரிச்சிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும். அதே போல் மீடியம் சைஸில் 3 தக்காளி பழங்கள் எடுத்து அதையும் தண்ணியில் போட்டு கழுவிட்டு 2 அரிஞ்சு தக்காளி பழமெல்லாம் நல்லா இருக்குதான்னு பார்த்துட்டு ஒரு தட்டத்தில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் ஒரு தேங்காய் மூடி ஒரு மூடி எடுத்து அதை நல்லா தூளாக துருவி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து அதை தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு வேறு தண்ணி ஊற்றி ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் 10 சின்ன வெங்காயம் மறுபடியும் உரித்து அதை தண்ணியில் போட்டு கழுவிட்டு சன்னமாக நீளமாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் எடுத்து அதை கொஞ்சம் வட்ட வடிவமாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வாணலி வச்சு அது காஞ்ச உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு அதில் 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கணும். கடலெண்ணெய் நல்லா காஞ்ச உடனே உரிச்சு மட்டும் வச்சுருக்கிற அந்த 15 சின்ன வெங்காயம் எடுத்து அந்த எண்ணெயில் போட்டுக்கிட்டு அது கூட 2 வரமிளகாயும் போட்டு அந்த வெங்காயத்தையும் வரமிளகாயும் நல்லா வணக்கிக்கணும். அது 2 நல்லா வணங்கி வந்த உடனே அதில் அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளி பழங்களை போட்டுக்கிட்டு அந்த தக்காளி பழமெல்லாம் நல்லா தொக்கு பதத்துக்கு வர்ற வரைக்கும் வணக்கிட்டு அதுக்கப்புறம் அடுப்புலேருந்து அந்த வாணலியை கீழே இறக்கி வச்சு அதை நல்லா ஆற விடணும். தக்காளி பழ கலவை நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதையெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டு அது கூட துருவி வச்சுருக்கிற தேங்காயும் போட்டுக்கிட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் பிறுன்னு ஒரு விழுதாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு எவர் சில்வர் அல்லது ஒரு காப்பர் வாணலி வச்சு அது காஞ்ச உடனே அதில் 4 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கணும். கடலெண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் 2 போட்டு அது 2 நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அது 2 போட்டுக்கிட்டு அது 2 நல்லா செவந்து வந்த உடனே அதில் அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம் வெண்டைக்காய் கருவேப்பிலை ஒரு குச்சி அளவுக்கு 3 போட்டுக்கிட்டு அடுப்பு சிம்மிலே வச்சு பொறுமையாக நல்லா வணக்கிக்கிட்டே இருக்கணும். வணக்க வெண்டைக்காயிலிருந்து வளவளப்பெல்லாம் சுத்தமாக போய் அந்த வெண்டைக்காய் துண்டுகளெல்லாம் தனித்தனியாக வரணும். அந்த அளவுக்கு வணக்கிக்கணும். அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் அரைச்சி வச்ச அந்த கலவி எடுத்து ஊற்றி அது கூட மிக்சி ஜார்லேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி அந்த தண்ணியும் அந்த வெண்டைக்காய் குழம்புலேயே ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டு கரைச்சி வச்சுருக்கிற புளியும் எடுத்து ஊற்றிக்கிட்டு அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி இதை 3 போட்டுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியமாக வச்சு அந்த வெண்டைக்காய் குழம்ப கொதிக்க விடணும். வெண்டைக்காயெல்லாம் நல்லா வெந்த பிறகு கடைசியாக அதில் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு வெல்லம் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை இதை 3 போட்டுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை அப்படியே சிம்மில் வச்சு 5 நிமிஷம் அப்படியே தட்டு போட்டு மூடி கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் அடுப்புலேருந்து அந்த வெண்டைக்காய் குழம்ப கீழே இறக்கி வேறொரு பாத்திரத்தில் ஊற்றி மூடி வச்சுக்கணும். இந்த மாதிரி செய்கிற இந்த வெண்டைக்காய் குழம்பு வித்தியாசமான சுவையில் இருக்கும். இந்த வித்தியாசமான சுவையில் இருக்கிற வெண்டைக்காய் குழம்பு சாப்பாடு இட்லி தோசை 3க்குமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இந்த வெண்டைக்காய் குழம்ப வாணலியில் செய்கிறதுக்கு பதிலாக அப்படியே எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்து குக்கரில் விசில் விட்டும் இறக்கிக்கலாம். எப்படி வேணாலும் செய்யலாம். நீங்களும் இந்த மாதிரி வித்தியாசமான சுவையில் இருக்கிற வெண்டைக்காய் குழம்ப செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.